கேரட் அதே மாதிரி அந்த வகை தான். அதே தண்ணி எல்லாம் அப்படின்னா தண்ணி அதே தான். தண்ணி கொஞ்சம் நல்லா இதுக்கு நல்லா கொடுக்கும். ரொம்ப வந்து மண்ணுக்கு அடியில போகும். ஓகே ஓகேண்ணா. இந்த இப்படிதான் நிக்கும். மேல வந்துரும். இந்த பீட்ரூட் வந்து வேஸ்ட் ஆகாது. அதாவது காயும் அதுதான், இலையும் வந்து கீரையை யூஸ் பண்ணலாம். கீரை யூஸ் பார்த்தா ஒரு குழந்தைங்களை பாக்குற மாதிரி அந்த பயிர் வந்து நம்ம எடுக்கிற வரைக்கும் ஒரு குழந்தைய எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரட் பத்தி பார்த்தாச்சு, உருளைக்கிழங்கு பார்த்தாச்சு, ப்ரொக்கோலி பார்த்தாச்சு, மொத்தம் 3 இது பார்த்தாச்சு. இப்ப அடுத்து இதே இடத்துல வந்து பீட்ரூட் பத்துக்கான விவசாயத்தை பத்தி நமக்கு அண்ணா சொல்றாரு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் வாங்கண்ணா. இது வந்து பீட்ரூட்டாண்ணா? இது வந்து பீட்ரூட். ஓகே, சொல்லுண்ணா. பீட்ரூட் பற்றி சொல்லுண்ணா. அதில் ஆயில்கலாம், அதில் விதை எப்படி? இது வந்து விதை வந்து நம்ம போரோ அந்த விதை சீடில் வந்து ஒரு 4-5 வெரைட்டிஸில் இருக்கு. ஓகேண்ணா. அது வந்து போரோன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். போரோ ஓகே. போரோன்றது நல்லா இருக்கும். அது சின்ன சின்ன சீடாக இருக்கும். சீட் ஓகே. சீடு அது வந்து நம்ம இதே மாதிரி பேடு கட்டி அதில் வந்து ரேக்கு இது பண்ணுவோம், கோடு போடுவாங்க. இது மாதிரி கேரட் மாதிரி தான். கேரட் மாதிரியே தான், சேம் கேரட் மாதிரியே தான். ஓகே, போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அதில் ஒரு சீடாக போட்டுருவோம். ஓகேண்ணா. போட்டு இது ஒரு 100 நாள் கணக்கு வரும். 100 நாள் 90 நாள் 100 நாள் விதை போட்டதுலேருந்து ஓகே ஒரு 90 நாளுக்குள்ள எடுத்துக்கலாம். ஓகே, 100 நாளுக்குள்ள 3 மாதம் கணக்கு. ஓகே, எது போட்டாலும் ஒரு 3 மாதம் 3.5 மாதம் எடுத்தாகலாம். இதே தான். இப்போ நம்ம கேரட்டு அதே மாதிரி அந்த வகை தான். அதே தண்ணி எல்லாம் அப்படின்னா தண்ணி அதே தான். தண்ணி கொஞ்சம் நல்லா இதுக்கு நல்லா கொடுக்கும். நல்லா தண்ணி கொடுக்கும். கேரட்டோட இதுக்கு வந்து ஏன்னா இந்த சைஸ் வரும்போது உங்களுக்கு தண்ணி நல்லா கொடுத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அந்த ரெட் கலர்ஸ் நல்லா இருக்கும். தண்ணி எவ்வளவு தண்ணி கொடுக்குறோமோ அவ்வளவு இது நல்லா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி இது அழுகல் அப்படியெல்லாம் ஆகாது. அவ்வளவு சீக்கிரம் ஏன்னா இப்போ சைஸ் ஆகாது. ஒரு சீக் படிச்சோன்னா சைஸ் ஆகாது. இது மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு விளைஞ்ச பீடோட 100 நாள் 90 நாள் 100 நாளுக்குள்ள போதும். பார்த்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். நல்லா வளர்த்துக்கு தெரிஞ்சிடும். இது வந்து மேலேயே தண்ணி ரொம்ப வந்து மண்ணுக்கு அடியில போகாது. ஓகே ஓகேண்ணா. இந்த இப்படிதான் நிக்கும். மேல வந்துரும். இந்த அந்த அளவுக்கு தான். ஓகே, இது தண்டு வந்து அவ்வளவு வேஸ்ட் தான். இது தண்டு வந்து வேஸ்ட். இது வந்து நமக்கு இது சாப்பிடுவாங்க. இது இங்கே கீரை மாதிரி இந்த நல்லா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒரு இலை பிச்சுக்காங்க இலை இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இங்கே லோக்கல் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன சும்மா கீரை மாதிரி நம்ம சமையல் பண்ணி சாப்பிடலாம். நீங்க இங்க இருந்து ரேட் போடும்போதுனா மார்க்கெட்டுக்கு ரேட் போடுறீங்களா? போடும்போது இந்த செடியோட போடுவீங்களா? இல்ல இது செடியோட போடலாம். செடியோடனா நல்லா இருக்கணும். செடி வந்து எந்த ஒரு இந்த மாதிரில இருக்கக்கூடாது. ஓட்டை இல்லாம நல்லா செடி வந்து நல்லா நீட்டா இருக்கிறதுனா அந்த செடியோட போடுவோம். இருக்காங்க அதோட ஒரு 10 காய் வைப்பாங்க. ஒரு 10 காய் கொண்டு போய் இந்த மிக்சர்ஸ்ல ஒரு கிலோ 10 காய் வரும். 1 கிலோ தாசி வரும். அதுல வந்து ஒரு 10 கிலோ அந்த அளவுக்குள்ள வரும். ஓகே, அது செடியோட வாங்குறவங்களும் இருக்காங்க. மேக்சிமம் வந்து செடி இல்லாம தான் கொண்டு போவோம். ஆமா, செடியோட வாங்கினா வந்து இங்க இருக்க லோக்கல் அருமை தெரியனால அதை பிக்கிற மாதிரி சமைச்சு சாப்பிடுறாங்க. இது செடியோட எடுத்து போனா பீட்ரூட் வந்து வேஸ்ட் ஆகாது. அதாவது காயும் அதுதான், இலையும் வந்து கீரையை யூஸ் பண்ணலாம். கீரை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இந்த இதெல்லாம் சாப்பிட முடியாது. நம்ம கேரட்டோட இது சாப்பிட முடியாது. இதுவும் சாப்பிடலாம். இங்க கேரட் போட்டா கேரட் இது பீட்ரூட்ல போடும்போது முயல் தொந்தரவு இருக்காதா? இருக்கு. முயல் இருக்கு, பன்னி இருக்கு, எருமை எல்லாம். என்ன முயல் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை. நெட்டு கட்டுவோம். சைட்ல இருந்து இப்படி கட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெட்டு கட்டுவோம். உள்ள வராத மாதிரி நெட்டு கட்டுவோம். அதையும் மண்ணு கூட அடியில வராதா? அடியில அப்படி வரும். நம்ம இந்த பனி இருக்குல்ல, சின்ன பனி, அதையும் என்ன பண்ணோம்னா அடியில குடஞ்சி அதுல இருந்து வரும். கிழங்கு மேக்சிமம் அந்த கிழங்கு தான் நல்லா சாப்பிடும். ஆனா நீங்க ஒரு நாள் பாத்துட்டே இருக்கும். அதாவது கடிச்சிருக்கா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி டெய்லி வந்து ரவுண்ட் அடிக்கணும், பார்க்கணும், தண்ணி அடிக்கணும், மருந்து அடிக்கணும் அப்படின்னு அது வேலை இருந்துட்டே இருக்கும். இல்லைன்னா அது வந்து வேலையை காமிச்சு அதோட வேலையை அது காமிச்சிடும். பார்த்தா ஒரு குழந்தைங்களை பாக்குற மாதிரி அந்த பயிர் வந்து நம்ம எடுக்கிற வரைக்கும் ஒரு குழந்தைய எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம அந்த விதை போடுறதுல இருந்து அதை 100 நாள் குழந்தை மாதிரி பாத்துக்கணும். டெய்லி வந்து பார்க்கணும். என்ன சீக்கு போட்டிருக்கா, தண்ணியை இப்போ அடிக்கணுமா, இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம செஞ்சு தரதா தான் அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த வாங்கும்போது கீரி பார்த்து சப்பா டார்க்ல இருந்தா வாங்குவாங்க. அப்படி இல்ல மேக்ஸிமம் எல்லாமே சிகப்பு தான். எல்லாமே அதே இதில் தான் வரும்.
அதுல வந்து நல்ல காய் வந்து நல்ல இந்த சைஸுக்கு இருக்கும். ஒன்று கொஞ்ச நாள் விட்டானா என்ன கொஞ்சம் பெருசாயிரும். அதை வந்து நாங்க இங்கே ரகம் பிரிப்போம். ரகம் பிரிச்சிருவோம். நல்ல பெரிய பெரிய சைஸா இருக்கிறது வந்து அது மண்டைன்னு சொல்லுவாங்க. மண்டை பீட்ரூட் அதை தனியா ஒரு பேக் பண்ணுவோம். ஒரு மாதிரி மீடியமா இருக்கிறது அது தனியா பேக் பண்ணுவோம். ரொம்ப சின்னதா இருக்கிறது அது தனியா பேக் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே நம்ம ரகம் பிரிச்சிருவீங்க. ரகம் பிரிச்சாதான் அங்க ஒரு நம்மளுக்கு இப்போ ரகம் பிரிச்சு மூணா வருங்கிறீங்களா? இப்ப மண்டன்னா பெருசா பீட்ரூட் வரும். ஆமா, அதெல்லாம் விலை போகுமா? வாங்குவாங்க. ஓகே, அதுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் கிழங்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. ப்ரோக்கோலி மாதிரி 1/2 கிலோ சைஸ் இல்ல. எப்படி இருந்தாலும் டேஸ்ட் தான். ஓகே, அது வந்து என்ன இது நம்ம மீடியம் காய் எடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் முத்துன காய் எடுத்தா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா சத்து எல்லாம் ஒண்ணுதான். இது பீட்ரூட் வந்து அதிகமா ஒரு இது விளைஞ்சதுன்னா அதிகமா என்ன வெயிட் வரைக்கும் வந்திருக்கு? அதிகபட்ச வெயிட்னா ஒரு பீட்ரூட் அதிகபட்ச விலைனா ஒரு 250. இல்ல ரேட் கிலோ வெயிட் கேக்குறேன். அதான் வெயிட் தான். 300 கிராம் தான் ஹையஸ்ட். அவ்வளவு வரும். ஒரு 300 கிராமுக்குள்ள நல்ல பீட்ரூட்ல வரும். அது ஹையஸ்ட். அதுக்கு மேல வந்து வாய்ப்பு இல்ல. அது வந்தாலும் வேஸ்ட் தான். ரொம்ப சைஸ் ஆயிடுச்சுனால வேஸ்ட். டேஸ்ட் இருக்காது. நமக்கு நல்ல மீடியம் இந்த சைஸ்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த ஒரு 100 கிராம் ஒரு காய் 100 கிராம் 200 கிராம்க்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தாதான் பீட்ரூட் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, மற்றபடி வந்து நார்மலா கேரட்டுக்கு முதல்ல என்ன பண்றீங்களோ அதே சிச்சுவேஷன் ஃபார்மிங் தான் இருக்கும். சிச்சுவேஷன் மாதிரி அதே தான். கேரட் போட்டா 120 நாள், இதுனா 100 நாள் ஒரு 20 நாள் கேரட்டோட மேடிங். இது வந்து 2 டைம் 3 டைம் எடுப்போம். ஓகே, இதை வந்து பிரிச்சிருவோம். நல்லா பெருசாகிறத மட்டும் தனித்தனியாக பார்த்து எடுத்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி மார்க்கெட் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் விட்டு மறுபடியும் அந்த இப்போ இது எடுக்கிறோம். நீங்க இந்த பீட்ரூட் எடுக்கும்போது இது சின்னதா இருக்கும். ஓகே, ரகம் பிரிச்சிருவோம். இதுலயே ரகம் பிரிச்சு எடுத்து போடிங்க. செடி ஒதுக்கிட்டு பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு பெருசு இருக்கு என்ன தெரியும். அது வந்து அறுவடை தயாரானதா தயாரானதான்னு பார்த்தோம். தயாரானுச்சுன்னா எடுத்துருவோம். தயாராகிறத விட்டுருவோம். அடுத்த ரவுண்ட் எடுத்துருவோம். இப்போ 100 நாள் டைம் சொல்றீங்க. 90 நாள் பாப்பாங்கிறீங்க. 90 நாள் 100 நாள் தான். 100 நாள் 110 நாள் வரைக்கும் இருந்தா ஆகாது. ஒன்னாகாது. இந்த சைஸ் எல்லாம் அப்ப மறுபடியும் என்ன ஆகுனா பெருசாகும். இன்னும் பெருசாகும். சின்ன சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். அப்ப லாஸ்ட்ல 3வது ரவுண்ட் எடுக்கும்போது எல்லாமே காடு க்ளீன் பண்ணிடும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஏதோ நல்ல பதிவு கிடைச்சிருக்கா மக்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பீட்ரூட் எல்லாம் வந்து நீங்க கீரையா வந்து யூஸ் பண்ணலாம். சாப்பிடலாம். நார்மலா கீரை பொரியல் எப்படி பண்றோமோ அதான் பண்ணி சாப்பிடலாம். நம்ம கீரை பொரியல் நிறைய பேர் என்னன்னா பீட்ரூட் தான் தண்டெல்லாம் வெட்டி போட்டு அதை தூக்கி வேஸ்டா குப்பையில போடுறோம். இல்ல, நல்லா இருக்கும். சோ அந்த இலையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அதையும் நம்ம வந்து ஒரு கீரை பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நம்ம கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நம்ம பொரியல், நம்ம கீரை பொரியல் எப்படி பண்றோம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ் டேஸ்ட். அப்போ வந்து பீட்ரூட் வாங்கினா 2 பொரியல் வச்சிடலாம். வைக்கலாம், கண்டிப்பா வைக்கலாம். பீட்ரூட் ஒரு பொரியலும் இலையை வந்து கீரை பொரியலும் வைக்கலாம். கண்டிப்பா வைக்கலாம். ஆனா ஒரு நல்ல விளைஞ்ச ஒரு பீட்ரூட் மட்டும் 2 பண்ணலாம். ஒன்றும் ஆகல. சும்மா ஜஸ்ட் ஒரு நல்லா வேஸ்டா ஆகக்கூடாது. சும்மா 2 மட்டும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இந்த சைஸ்ல ஆகும். இந்த சைஸ்ல ஆனா அது இப்போ வெயிட் எவ்வளவு இருக்கும்? ஒரு 100 கிராம் இருக்கும்னா 100 கிராம் பீட்ரூட் மட்டும் 100 கிராம் இருக்கும். 100 கிராம் தலையோட இந்த விளைச்சல் இது வந்து கொஞ்சம் பெருசாகும் இருந்துச்சுன்னா அது வந்து 60 டேஸ்டா இருக்கும். ஓகே, இதே வந்து இன்னும் கொஞ்ச நாள் விட்டானா நல்ல இந்த சைஸ் ஆகும். இது பெருசு இருக்கானா? பெருசு இன்னும் ஆகல நினைக்கிறேன். எதுவுமே ஆகல. எனக்கு இப்பதான் போட்டது. எல்லாம் மீடியம் சைஸா தான் இருக்கு. மீடியம் சைஸா இருக்கு. இன்னும் ஆகல. ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே சைடு ஏதாவது ஆயிருக்கேன். இந்த மாதிரி நீ பார்த்து ரகம் பிரிப்பீங்க? இதை பார்த்து ரகம் பிரிப்போம். ஓகே, எல்லாம் ஒரே சைஸ் தான்.